எக்ஸாம்பிள் 2.40ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணி இந்த டேர்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலாவை எழுதிப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என் அது இஸ் ஈக்குவல் டு NC0 எக்ஸ் பவர் என் A0 ப்ளஸ் NC1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஏ பவர் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே எப்படி ஃபார்முலா நம்ம வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். NC0 எக்ஸ் பவர் என் ஏ பவர் 0. நெக்ஸ்ட் என்ன ஆகும், இங்கே ஒரு டேர்ம் மைனஸ் ஆகி இங்கே வந்து ஒன்று ஆட் ஆகிடும். ஸோ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஏ பவர் 1 இங்கே வந்து 1 2 அப்படின்னு NC2 NC3ன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் பவர் n மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு டேர்ம் போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபார்முலா. இப்போது இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அண்ட் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1/x ஸ்கொயர் இருக்குது. n இருக்கிற இடத்துல 4 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தது NC0வா 4C0 எக்ஸ் பவர் n இன்ட்டு ஏ பவர் 0 ஏன்றது 1/x ஸ்கொயர் பவர் 0 ப்ளஸ் 4C1 எக்ஸ் பவர் அதாவது ஒரு ரெடியூஸ் பண்ணுவோமா n மைனஸ் 1 ஸோ 4 மைனஸ் 1 இன்ட்டு ஏ பவர் 1 ஸோ ஏன்றது 1/x ஸ்கொயர் பவர் 1 ப்ளஸ் அப் டு நம்ம எது வரைக்கும் செய்யணும் அப்படின்னா 4C4 இருக்கு இல்லையா, அதாவது இந்த நெக்ஸ்ட் வந்து 4C5 அப்படின்றது நமக்கு வரவே வராது. இது ஆல்வேஸ் இதோட கிரேட்டராக தான் இருக்கணும் இந்த டேர்ம். ஸோ நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் செய்யணும், அதாவது 4C4. இப்போ ஒருவேளை n உங்களுக்கு 5 அப்படின்னா 5C5 அது வரைக்கும் நம்ம செய்யணும். 6 அப்படின்னா 6C6 அந்த மாதிரி அது வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும், 4C2 எக்ஸ் பவர் n மைனஸ் 2. ஸோ 2 இங்கே ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2 போட்டுருணும், அதாவது ஏ பவர் 2. 4C3 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 போட்டிங்கன்னா ஏ பவர் 3 ப்ளஸ் 4C4 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4 ஏ பவர் 4. அவ்வளோதான். இப்படி நம்ம எழுதிட்டு நெக்ஸ்ட் சால்விங் தான். நமக்கு தெரியும் 4C0னா ஆல்வேஸ் 1. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சாரி, NC0 இஸ் ஆல்வேஸ் 1. அதே மாதிரி NCN இஸ் ஆல்வேஸ் 1. ஸோ இந்த ரெண்டை தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 4C0னா 1 எக்ஸ் பவர் 2 இன்ட்டு 4 அப்படின்னா என்ன வரும், நமக்கு 8ன்னு வரும். ஸோ நம்ம 2 இன்ட்டு 4 வச்சுருக்கோம் 8. அதே மாதிரி எனிதிங் பவர் 0னா 1. ஸோ இங்கே 1. நெக்ஸ்ட்டு 4C1 எக்ஸ் பவர் இங்கே வந்து 4 மைனஸ் 1ன்றது 3 இன்ட்டு 2 6ன்னு வரும். இங்கே வந்து 1/x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு 4C2 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அதாவது 4C2னா 4 இன்ட்டு 3 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க, ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். 4C2 இப்போ எப்படின்னா 4C3 அப்படின்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க, 1 2 3. அதே மாதிரி கீழே வந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். 3C2 அப்படின்னா எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு 2 ஏன்னா 2 இருக்கிறனால 2 டைம்ஸ் எழுதிட்டு கீழே வந்து 2 இன்ட்டு 1 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அந்த பேட்டர்னில் தான் இங்கே என்ன எழுதுகிறோம், 4C2 எப்படி எழுதுகிறோம் 4 இன்ட்டு 3 ஏன்னா 2 தான் இருக்குது, அதனால் 2 டைம்ஸ் மட்டும் 1 மைனஸ் பண்ணி எழுதிட்டு கீழே வந்து 2 இன்ட்டு 1. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பவர் 4 மைனஸ் 2ன்னு இருக்கும். 4 மைனஸ் 2 வந்து 2. ஸோ எக்ஸ் பவர் 2 இன்ட்டு 2 4ன்னு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1/x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 4 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 2 4 எழுதியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் 4C3னா சொன்னேன்ல 3 டைம்ஸ் எழுதணும், 4 3 2. ஸோ 1 2 3 டைம்ஸ் எழுதிட்டு கீழே வந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பவர் 4 மைனஸ் 3 அது 1x ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 1/x ஸ்கொயர் த ஹோல் கியூப். ஸோ 2 இன்ட்டு 3ன்றது 6. ஸோ நமக்கு இது கிடைக்கும். லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 4C4 அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 1. ஸோ எக்ஸ் பவர் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பவர் 0 ஆயிரும். ஸோ எனிதிங் பவர் 0 1ன்றனால இந்த டேர்ம் 1 ஆயிரும். இங்கே வந்து 1/x ஸ்கொயர் த ஹோல் பவர் 4. ஸோ 4 இன்ட்டு 2 8ன்னு இப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை நம்ம சால்வ் பண்ணுவோம். x power 8 plus 4c1 of 4
இன்ட்டு எக்ஸ் பவர் 3 2s are 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 into 3 6. ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். 3 into 2 எக்ஸ் பவர் 4 இன்ட்டு 1 by எக்ஸ் பவர் 4. அதே மாதிரி இங்கே 3 2 3 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4. ஸோ 4 into எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 by எக்ஸ் பவர் 6 plus 1 into anything power 0ன்றனால அது 1 ஆகிடும் into 1 by x power 8. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து உள்ள ஸ்டெப் x power 8 plus 4 into இங்கே ஒரு 2 கேன்சல் ஆயிரும். அதாவது ஒரு 2 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 4. அதாவது ஒன்றும் இல்லை, இது எப்படின்னா 6 minus 4ன்னு எழுதுவோம். டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வரும்போது x power 6 into x power minus 2, that is x power 6 minus 2 which is equal to x power 4. இப்படியும் செய்யலாம். ஆர் நீங்கள் கேன்சல் பண்ணும் போதில் x power 6ல் ஒரு 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் 4 இருக்கும். ஸோ x power 4 plus 3 into 2 6 into x power 4 x power 4 கேன்சல் ஆயிரும். ஸோ x power 4 கேன்சல் ஆயிரும் plus 4x square into 1 by x power 6. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 4ன்னு கிடைக்கும். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x square into x power minus 6 அப்படின்னு அர்த்தம். ஸோ x power 2 minus 6ன்னா x power minus 4 அதை மாதிரி மீன் பண்ணுவோம். இப்படியும் எழுதலாம். இப்படி x power minus 4 அப்படின்னா 1 by x power 4 இப்படி எழுதலாமா? இப்படி பண்ணலாம். ஆர் கேன்சல் பண்ணி ஒரு 2 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக 1 by x power 8. இதுதான் வந்து பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் ஃபார் x square plus 1 by x square power 4. இதனோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாச்சும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன்.